இஸ்ரோ என்னும் இந்தியாவின் கிரீடம், ஜொலிக்கும் வைரங்களான தமிழர்கள். உலகில் இந்தியாவின் பெருமையை தலைநிமிர வைத்திருக்கக்கூடிய இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் அடுத்த தலைவராக மீண்டும் ஒரு தமிழர் பதவியேற்க இருக்கிறார். அப்படிங்கிறது உலக தமிழர்களுடைய பெருமை மிகு அத்தியாயத்தில் ஒரு புதிய முத்திரையாக பார்க்கப்படுது. இஸ்ரோவினுடைய தற்போதைய தலைவரான கேரளாவை சேர்ந்த சோம்நாத்தின் பதவிக்காலம் அடுத்த வாரத்தோட நிறைவடைய இருக்கிறது. இதையடுத்து இஸ்ரோவினுடைய புதிய தலைவராக நாராயணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட நாராயணன் ஒரு 14ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது தமிழர் திருநாளாம் பொங்கல் அன்று பதவியேற்க இருக்கார். இவர் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இஸ்ரோ தலைவராக பதவியில் இருப்பார். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த நாராயணன் 1984ஆம் ஆண்டு இஸ்ரோவில் சேர்ந்து அதன் முக்கிய துறைகளில் ஒன்றான ராக்கெட் ப்ரொபல்ஷன் பிரிவின் தலைவராக இருந்து வரார். மத்திய அரசின் அமைச்சரவையினுடைய நியமன குழுவின் அறிவிப்பின்படி நாராயணன் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி முதல் 2 ஆண்டுகளுக்கு இஸ்ரோவினுடைய சேர்மனாகவும் விண்வெளி ஆணைய தலைவராகவும் பொறுப்பேற்பார். இது தொடர்பாக ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில இந்த பதவி மிகுந்த பொறுப்பு வாய்ந்தது, ரொம்ப பொறுப்பு வாய்ந்தது இந்த பதவி அப்படின்னு, பல 10 ஆண்டுகளாக இஸ்ரோவை வழி நடத்தி சென்ற முன்னோடிகளின் வழியில் தாம் பயணிக்க விரும்புவதாகவும் விஞ்ஞானி நாராயணன் தெரிவித்திருந்தார். இஸ்ரோ இந்த ஆண்டு ஜனவரி இறுதியில் GSLV MK2 RNS-1K திட்டம் இருக்கிறது. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்தின் முதல் விண்வெளி விமானமான G1 திட்டத்தையும் LVM-3 ஏவு வாகனத்தை வணிக ரீதியாக பயன்படுத்தும் திட்டத்தையும் செயல்படுத்த விரும்புவதால் மிகவும் பரபரப்பான காலகட்டத்தில் நாராயணன் பதவி இருக்கிறார். அதனால் அவர் தமக்கு ஓய்வு நேரம் கிடைக்குமா என்பது தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு தருணம் இது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். அதே போல இஸ்ரோவிடம் சந்திரயான் 4 சந்திர பயணம், இந்தியாவினுடைய சொந்த விண்வெளி நிலையமான பாரதிய அந்தாரிக்ஷா நிலையம், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன், செவ்வாய் கிரகத்துக்கான 2வது பயணம் மற்றும் முதல் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் போன்ற 4 உயர்மட்ட திட்டங்கள் இருக்கு. இதுக்கான பணிகளிலும் நாராயணன் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய பணியும் காத்திருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை 4 ஆண்டுகள் இஸ்ரோவினுடைய தலைவராக தமிழரான சிவன் பதவி வகித்த நிலையில இப்போ மீண்டும் ஒரு தமிழர் இஸ்ரோ தலைவராக இருக்காரு. இஸ்ரோவில் சுமார் 40 ஆண்டு காலம் பணியாற்றியுள்ள நாராயணன் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கார். ராக்கெட் மற்றும் விண்கல உந்துதல் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் நாராயணன். காரக்பூரில் இருக்கக்கூடிய IIT-யில் படித்த நாராயணன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கார். IIT காரக்பூரில் MTech படித்த போது சிறந்த மாணவராக விளங்கினார். முதல் ரேங்கோட சில்வர் மெடலும் பெற்றார். ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் கோல்டு மெடலும் பெற்றிருக்கார். இஸ்ரோவில் பல்வேறு திட்டங்களில் சிறப்பாக பணியாற்றியதற்காக விருதுகளை பெற்றிருக்கார். இஸ்ரோவின் GSLV Mark 3 ராக்கெட் திட்டத்திற்கு CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் உருவாக்குவதில் இவரது பங்கு மிக முக்கியமானது. இஸ்ரோவின் கனவு திட்டங்களில் ஒன்றான ஆதித்யா விண்கலம் மற்றும் GSLV MK3 ராக்கெட் திட்டங்களிலும் இவர் மிக முக்கிய பங்காற்றிருக்கார். இஸ்ரோவுக்கு தமிழர்கள் ஆற்றிருக்கூடிய பங்கு அளப்பரியது. இன்னைக்கு இஸ்ரோ தலைநிமிர்ந்து நிற்பதற்கு தமிழர்களே மிக முக்கிய காரணமாக இருக்காங்க. 2008ஆம் ஆண்டிலேயே சந்திரயான் இஸ்ரோ நிலவுக்கு ஏவி சாதனை படைத்தது. அதன் திட்ட இயக்குநராக இருந்தவர் கோவை மாவட்டம் கோதவாடி கிராமத்தைச் சேர்ந்த மகிழ்சாமி அண்ணாதுரை. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் மட்டுமே செவ்வாய்க்கோளும் விண்கலன்களை அனுப்பியிருந்த நிலையில 2013இல் இந்தியாவும் அதுல சேர்ந்தாங்க. மங்கள்யான் அப்படின்னு பெயரிடப்பட்ட அந்த திட்டத்தின் இயக்குநராக செயல்பட்டவர் நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே கோதைச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த அருணன் சுப்பையா. நிலவின் தென்துருவத்தை சென்றடைந்த நாடு என்ற பெருமை சந்திரயான் 3 மூலமாக இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பெருமைக்குரிய திட்டத்தினுடைய இயக்குநராக இருப்பவர் விழுப்புரத்தைச் சேர்ந்த வீரமுத்துவேல். 2019இல் சந்திரயான் 2 விண்கலத்தின் திட்ட இயக்குநராக இருந்தவர் சென்னையை சேர்ந்த வனிதா முத்தையா. எல்லாத்துக்கும் மேலாக எல்லாற்றுக்கும் சிகரம் வைத்ததை போல மக்கள் குடியரசுத் தலைவராக திகழ்ந்த டாக்டர் அப்துல் கலாம் தும்பா மையத்தின் ஆரம்பகால ஆராய்ச்சிகளில் பங்கேற்றிருந்தார். இஸ்ரோவினுடைய தொடக்க காலம் முதல் ரோஹிணி 2 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஏவுதல் வரை இணைந்திருந்தார். ராக்கெட்டுக்கான திட எரிபொருள் ஆராய்ச்சியில் அப்துல் கலாமின் பங்கு முக்கியமானது. அப்புறம் நாட்டு பாதுகாப்புக்கான ஏவுகணைகள் ஆராய்ச்சியில கலாமின் சேவை திசை திருப்பியது.
இஸ்ரோ தலைவராகவே இருந்து செயல்பட்ட சிவன் ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு திறமையாக செயல்பட்டவர் அப்படிங்கிறத இந்த தலைமுறை நேரில் பார்த்து விடயங்களாகும். அந்த வரிசையில் இஸ்ரோ என்னும் இந்திய கிரீடத்தின் ஜொலிக்கும் தமிழர் வைரமாக நாராயணன் திகழப்போவது உறுதி. அவருக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.